வணக்கம் மாணவர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம தமிழ் இலக்கணத்துல ஒரு முக்கியமான பகுதிய ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஜாலியா கத்துக்க போறோம். தன்வினை, பிறவினை. இந்த வார்த்தைகளை கேட்டு பயப்பட வேணாம். இது என்னன்னு இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, நாம நேரடியா தன்வினை பிறவினைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது என்ன தெரியுமா? வினைச்சொல். வினைச்சொல்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு செயலை குறிக்கிற எந்த வார்த்தையும் வினைச்சொல் தான். அதாவது ஆக்ஷன் வேர்ட்ஸ். உதாரணமா படி, எழுது, உண், ஓடு, இப்படி நாம செய்யற ஒவ்வொரு வேலையும் ஒரு வினைதான். ஒரு செயலை நாமே செய்யறோமா இல்ல மத்தவங்கள செய்ய வைக்கிறோமா, இதை பொறுத்து தான் இலக்கணத்துல அத தன்வினை பிறவினைன்னு ரெண்டா பிரிக்கிறோம். ஓகே, முதல்ல நாம பார்க்க போறது தன்வினை. இதோட பேர்லயே பதில் இருக்கு பாருங்க. தன்வினை, அதாவது ஒரு வேலைய நாமளே செய்யறது. இலக்கணப்படி சொல்லணும்னா ஒரு வாக்கியத்தோட எழுவாய், அதாவது அந்த வேலையை செய்யறவர் அந்த வேலையை தானே செஞ்சா அதுக்கு பேரு தன்வினை. சுருக்கமா ஞாபகம் வச்சுக்க ஒரே ஒரு விஷயம்தான், தானே செய்வது. இதுதான் தன்வினை. ரொம்ப ஈஸி இல்லையா? பாருங்க, தன்வினையோட முக்கியமான ஐடியாவே இதுதான். தானே செயல். செயலை யார் செய்யணுமோ அவரே அந்த வேலையை செய்யறார். இப்போ நான் செய்கிறேன்னு சொன்னா அந்த வேலையை நானே தான் செய்யறேன். அவன் செய்கிறான்னாலும் அவன் தான் செய்யறான். இதுதான் தன்வினை. இந்த உதாரணங்களை பார்த்தா இன்னும் நல்லா புரியும். தம்பி படித்தான். இங்க படிச்சது யாரு? தம்பியே தான். அடுத்தது தாத்தா உண்டார். சாப்பிட்டதும் தாத்தாவே தான். இதுல எல்லாருமே அவங்கவங்க வேலைய அவங்களே செய்றாங்க. அதனால இது எல்லாமே தன்வினை வாக்கியங்கள். சரி, ஒரு வேலைய நாமே செஞ்சா அது தன்வினைன்னு பார்த்தோம். அப்போ அதே வேலைய மத்தவங்கள வச்சு செய்ய வச்சா அதுக்கு என்ன பேரு? அதுதான் நம்ம அடுத்த டாபிக், பிறவினை. வாங்க அத பத்தியும் பார்க்கலாம். இது தன்வினைக்கு அப்படியே ஆப்போசிட். இங்க எழுவாய் நேரடியா வேலையை செய்யாது. ஆனா அந்த வேலை நடக்கிறதுக்கு அவங்க தான் காரணமா இருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா மற்றவரால் செய்ய வைப்பது தான் பிறவினை. இங்க எழுவாய் ஒரு டைரக்டர் மாதிரி ஆக்ஷன் சொல்லுவாங்க, ஆனா நடிக்க மாட்டாங்க. ஆக இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபோக்கஸ் வேலைய செய்பவர்கிட்ட இருந்து வேலைய செய்பவர்கிட்ட மாறிடுது. அவங்க வேலையை செய்யல, ஆனா செய்ய வைக்கிறாங்க. அதனால தான் இதை ஒரு காரண செயல்னும் சொல்லுவோம். இந்த வாக்கியங்கள்ல வினைச்சொல் எப்படி மாறுதுன்னு கொஞ்சம் கவனிங்க. படித்தான் அப்படிங்கிறது இங்க படிப்பித்தான் அப்படின்னு மாறுது. அதாவது அவன் படிக்கல, மத்தவங்களுக்கு படிக்க கற்றுக் கொடுத்தான். அதே மாதிரி உண்டார் என்பது உண்பித்தார்னு மாறுது. அவர் சாப்பிடல, மத்தவங்களுக்கு சாப்பாடு ஊட்டினார். இப்படி ஒரு செயலை மத்தவங்கள வச்சு செய்ய வைக்கிறது தான் பிறவினை. இப்போ உங்களுக்கு தன்வினை பிறவினை ரெண்டுமே என்னன்னு தெரியும். வாங்க ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பயிற்சி மூலமா நீங்க எவ்வளோ கத்துக்கிட்டீங்கன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க, இந்த டேபிள் எவ்வளோ அழகா விளக்குதுன்னு. தன்வினைனா தானே செயல், படித்தான், எழுதினார். பிறவினைனா பிறரால் செயல், படிப்பித்தான், எழுதுவித்தார். ஒரு வேலையை நீங்களே செய்யறதுக்கும் இன்னொருத்தரை செய்ய வைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை இது தெளிவா காட்டுது. ஓகே, இப்போ ஒரு குட்டி டெஸ்ட் ரெடியா? இந்த 3 வாக்கியங்களையும் நல்லா கவனிங்க. இதுல எது தன்வினை எது பிறவினைன்னு கண்டுபிடிக்கலாமா? முதல் வாக்கியம், அம்மா சாப்பிட்டார். இங்க வேலையை செய்யறது யாரு? அம்மாவே தான் சாப்பிட்றாங்க. அப்போ இது தன்வினை. சரியா? இப்ப அடுத்த 2 வாக்கியங்களை பாருங்க. அம்மா குழந்தையை சாப்பிட வைத்தார், மாணவன் ஓடினான். இதுல எது தன்வினை எது பிறவினை? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நம்மளோட கடைசி பயிற்சி ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேம். இங்க இருக்கிற வினைச்சொற்களை அதோட சரியான வகையோட பொருத்தணும். படித்தான், இது தன்வினையா பிறவினையா? அதே மாதிரி படிப்பித்தான், இது எந்த வகை? நீங்களே யோசிச்சு சரியான விடையை கண்டுபிடிங்க பாப்போம். சூப்பர். இப்போ நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட 2 முக்கியமான விஷயங்களையும் வேகமா ஒரு தடவை நினைவுபடுத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயம் ரொம்ப சிம்பிள். தன்வினைனா ஒரு வேலைய நீங்களே செய்வது, அதாவது தானே செயல். பிறவினைனா அதே வேலைய மத்தவங்கள வச்சு செய்ய வைப்பது, அதாவது பிறரால் செயல். இப்போ உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்குல்ல? ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் பயிற்சி பண்ணா போதும், தமிழ் இலக்கணம் ரொம்ப எளிமையாகவும் இனிமையாகவும் இருக்கும். உங்களுடைய இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.